ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஒரு வெட்டிங்க்கு மேக்கப் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நல்ல க்ளோவாக இருக்கிற மாதிரி ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மேக்கப் நான் எப்படி அச்சீவ் பண்ணேங்கிறத ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற டோனர் வந்து பிக்ஸி க்ளோ டானிக். அதோட பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம காட்டன் பேடில் போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் போடுற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம வந்து டோனர் வந்து ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்து நான் வந்து நல்லா என்னோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா இந்த மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து நான் என்னோட லிப்பையும் வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபேஸ் கேனடாவோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு நான் வந்து பிஎஸ்சியோட ஸ்டுடியோ ஃபினிஷ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து ஒரு சிலிகான் ப்ரைமர். ஸோ உங்க ஃபேஸ்ல இதை அப்ளை பண்ணதும் ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நான் வந்து டி ஜோன்ல தான் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்றேன். அடுத்ததுதான் வந்து முக்கியமான ஒரு பார்ட், ஸ்ட்ரோப் கிரீம். ஸோ உங்களுக்கு ஒரு க்ளோயி மேக்கப் வேணும், ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவா இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த ஸ்ட்ரோப் கிரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சேம் பிஎஸ்சி பிராண்ட்ல இருந்து தான் ஸ்ட்ரோப் கிரீமும் வந்து நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ஃபுல் ஃபேஸ்ல வந்து ஒரு கிரீம் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட ஹைலைட்டிங் பார்ட்ஸை வந்து ஹைலைட் பண்றதுக்காக என்னோட ஐப்ரோஸ் அப்புறம் வந்து என்னோட சீக் போன்ஸ்லாம் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரோபிங் கிரீம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் நல்லா தெரியும். நல்ல ஒரு க்ளோவா இருக்கும் உங்களோட மேக்கப். அடுத்ததான் நான் வந்து என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்காக நான் ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்றது வந்து எல்லைகளோட ஆரஞ்சு கரெக்டர். இது அப்ளை பண்றதுக்கு நான் ப்ரஷ்லாம் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இதுல வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் இருக்கு. அண்ட் இது பிளெண்ட் பண்றதும் நான் வந்து என்னோட ஃபிங்கர்ஸாலே வந்து தான் நான் இன்னைக்கு பிளெண்ட் பண்ண போறேன். இது வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமா இருந்தா மட்டும் நீங்க இது யூஸ் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னா இது நீங்க வந்து தாராளமா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக்குங்கிறனால நான் அதிகமா வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து இங்க யூஸ் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கரெக்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட கையாலே வந்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை விட ஃபிங்கர்ல பண்றதே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட பிரஷ் எல்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்க தாராளமா அந்த மாதிரி ஃபிங்கர்லேயே வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இங்க ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன். இது வந்து பிஎஸ்சி பிராண்ட்ல இருந்து தான் இந்த ஃபவுண்டேஷனும். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு ஃபவுண்டேஷன் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து டாட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கம்மியா நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இன்னும் வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து ஆட் பண்ணுவேன். இதை பிளெண்ட் பண்றதுக்கு நான் இங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு ஃபிளாட்டான ஒரு ப்ரஷ்ஷை வச்சு என்னோட ஃபுல் ஃபேஸை நான் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனை ஃபுல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இடத்துல எனக்கு ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டுச்சு, அங்க மட்டும் நான் திரும்ப ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்றதுக்கு நான் என்னோட காம்பேக்ட் பவுடர் தேடினேன், ஆனா காணோம். சரி, வேற வழி இல்லாம நான் வந்துட்டு இன்னைக்கு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் வந்து யூஸ் பண்றேன். திஸ் பவுடர் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பிஎஸ்சி பிராண்ட். நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம பேஸ் வந்து முடியுது. அடுத்து நம்ம வந்து ஐஸ்க்கு வந்து மூவ் ஆயிடலாம். ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ற இந்த 3 பொருள், ஒன்னு வந்து இந்த ஐப்ரோ பேலட், அப்புறம் வந்துட்டு ஒரு பிரஷ், அப்புறம் வந்து இந்த ஸ்பூலி. ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுக்கு நான் வந்து பிளாக் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பிரவுன் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பிளாக் போட்டுமே எனக்கு வந்து அவ்வளோ டார்க்கா என்னோட ஐப்ரோஸ் தெரியாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ தட் ஐ எம் யூசிங் பிளாக் கலர். என்னோட ஐப்ரோஸ் நான் எப்படி ஃபில் பண்ணுவேங்கிறது இந்த சைடு ஐப்ரோ மட்டும் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேக்ஸிமம் அதிகமா எடுக்கிற அந்த அந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து சென்டர்ல தான் அப்ளை பண்ணுவேன். லைட்டா இருக்கிறத மட்டும் தான் வந்து நான் ஃப்ரண்ட்ல வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ சென்டர்ல மட்டும் ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி வந்து டிரா பண்ணனா ஒரு பெர்ஃபெக்ட் ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். லாஸ்டா இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்பூலி வச்சு திரும்பியும் கோம் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஐப்ரோஸ் வந்து வந்துடும். அடுத்ததான் நான் வந்து பிளஷ் வந்து யூஸ் பண்றேன். பிளஷ்ஷுக்கு வந்து நான் இங்க சுகரோட ஒரு ஃபேஸ் பேலட் வந்து யூஸ் பண்றேன். பிளஷ் எல்லாம் அப்ளை பண்றதுக்கு நான் ப்ரஷ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபிங்கர்ஸ் வச்சே நீங்க வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரே இடத்துல வந்து பிளஷ் அப்ளை பண்ணாம அந்த சைட் கார்னர்ஸ்லாம் நல்லா வந்து நீங்க வந்து பிளெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட பிளஷ் வந்து பார்க்கவே வந்து அழகா இருக்கும். ஸோ இவ்வளவு வந்து நான் ஃபேஸ்ல போட்டு ரப் பண்றேனே, தேய்க்கிறேனே, அடியில இருக்க ஃபவுண்டேஷன் வந்து மூவ் ஆயிடாதான்னு நீங்க வந்து நினைக்கலாம். பட் ஐ நோ ஹவு டு கேரி மை மேக்கப். ஸோ உங்களுக்கும் அதை வந்து போட போட வந்து பழகிடும்.
அடுத்து வந்து நான் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். சேம் அதே பேலட்ல இருந்து தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஹைலைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அடுத்ததான் வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து சாரீலாம் கட்டியிருக்கனால ஐலைனர் போடலாமே எடுத்த கரண்ட் போயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு கண்ணில் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கரண்ட் வந்துருச்சு. ஐலைனருக்கு வந்து நான் ஹில்லரி ரோடாவோட ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒரு வந்து மேட் ஐலைனர். அடுத்ததான் வந்து காஜல் வந்து நான் சுகரோட கோல் பென்சில் வந்து யூஸ் பண்றேன். காஜல் வந்து நான் ஃபுல்லா அப்ளை பண்ண மாட்டேன். அந்த எட்ஜில் மட்டும்தான் வந்து, அதுவுமே வந்து லைட்டா தான் நான் வந்து போடுவேன். அடுத்ததான் வந்து லிப்ஸுக்கு போயிடலாம். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிக்குவேன். லிப் லைனருக்கு வந்து நான் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வந்து இன்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்க லிப் லைனர் பண்றப்போ உங்களோட லிப்ஸை வந்து நீங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்க வந்து லைன் பண்ணீங்கன்னா அந்த அழகான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லிப் லைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்றேன் ஸ்விஸ் பியூட்டில இருந்து. இந்த பிங்க் லிப்ஸ்டிக்லாம் வந்து டைரக்டா அப்ளை பண்ணேன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு மெரூன் லிப் லைனர் போட்டதுனால இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அடுத்து வந்து மஸ்காரா வந்து நான் மாஸ்ல இருந்து டபுள் ட்ரபிள்னு சொல்லிட்டு ஒரு மஸ்காரா வந்து யூஸ் பண்றேன். இது வந்து ஒரு நல்ல மஸ்காரா, உங்களோட லேஷஸை வந்து நல்லா வந்து வால்யூமைஸ் பண்ணி கொடுக்கும். மஸ்காரா போடுறப்போ உங்களோட லோயர் லேஷையும் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் ஃபேஸ்க்குலாம் நான் வந்து கான்டர் பண்ண போறது இல்லை. என்னோட நோஸ்க்கு மட்டும் நான் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதுல இருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட நோஸ்க்கு வந்து நான் கான்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மட்டும் ஒரு சின்னதா இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பொட்டெல்லாம் வச்சுட்டு சிந்தூரம் வந்து நான் வச்சுக்கிறேன். என்னோட அந்த சிந்தூரம் வந்து எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ அதனால லைனர் வச்சு அப்ளை பண்ணிட்டு தான் நான் வந்து குங்குமம் வந்து வைக்கிறேன். அவ்வளவுதான், மேக்கப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. இந்த மேக்கப்லாம் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்கா ஆகணும்னா இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு சுகரோட டியூவே செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட ஐஸை நான் கவனிச்சேன், நம்ம ஐஷேடோவா எதுவுமே போடலையே அப்படின்ட்டு. ஸோ ஐலைனர்லாம் போட்டிருக்கனால நான் வந்து ஐஷேடோ வந்துட்டு ஹெவியெல்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது. நான் அந்த சுகர் ஃபேஸ் பேலட் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ப்ளஷ்ஷை வந்து நான் அந்த ப்ளஷ் கலரை வந்து நான் என்னோட ஐலிட்ஸில் வந்து என்னோட ஃபிங்கராலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததான் அதில் இருக்க அந்த கான்டோர் வந்து டிரான்சிஷன் ஷேடாக வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஹைலைட்டரே வந்துட்டு என்னோட ஐலிட்ஸில் வந்து கொஞ்சம் ஷிம்மராக இருக்குங்கிறனால அந்த ஹைலைட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச் அப்பா நம்ம வந்து காஜல் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதனால வாட்டர் லைன்ல ஃபுல்லா வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டு என்னோட டைட் லைன்லேயே வந்துட்டு நான் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. ஹேர்லாம் நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். லைட்டாக ஒரு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு ஒரு பின் மட்டும் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். சாரீலாம் வியர் பண்ணதுக்கப்புறம் இந்த மேக்கப் வந்து ஹெவியாக தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே இந்த மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்னோட வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.